ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ஹரிணி. இன்றைக்கி நம்ம குக் ரூமில் உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ரொம்ப ஹெல்த்தியான ஒரு மில்க் ஷேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ஹெல்தி மட்டும் இல்லைங்க, ரொம்ப டேஸ்டியான ரெசிபியும் கூட. இது செய்கிறதுக்காக ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு 5 பீஸ் நொங்கு சேர்த்துக்கலாம். நொங்கோட தோல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடயே 3/4 டம்ளர் அளவுக்கு நல்லா சில்டு மில்க் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட சில்டு மில்க் இல்லைன்னா நார்மல் மில்க் சேர்த்துட்டு மில்க் ஷேக் பண்ணதுக்கப்புறமா ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கோங்க. பால் காய்ச்சி ஆற வச்ச பால் தான் எடுத்திருக்கேன். இப்போ பால் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் ஸ்வீட்னஸ்க்காக ஒரு 3 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சுகர் சேர்க்க வேணாம்னு நினச்சிங்கன்னா இதுக்கு பதிலாக நாட்டு சக்கரை அப்படி இல்லைனா பனங்கற்கண்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சுகர் சேர்த்ததுக்கப்புறமா இது நல்லா ஃபைனாக நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். லம்ஸ்லாம் இல்லாமல் நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்க்கவே நல்லா க்ரீமியாக இருக்கும். இது ஒரு கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் இது சேர்த்துக்கோங்க. இது கூடயே நம்ம பாதாம் பிசின் சேர்த்துக்க போகிறோம். பாதாம் பிசின் நம்ம உடலுக்கு நல்லா குளிர்ச்சி தரக்கூடியது. நான் அது 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். பாதாம் பிசின் எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயுமே கிடைக்கும். இது ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி கிறிஸ்டல் மாதிரி இருக்கும். இதில் ஒரு 3 பீஸ் ஊற வச்சிங்கனாவே போதும், நமக்கு நிறையா வந்துடும். இந்த 2 மணி நேரம் ஊற வைக்க உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா இது நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற வைங்க, கொஞ்சம் குயிக்காகவே ஊறிடும். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க பாதாம் பிசின்லேருந்து ஒரு 2 ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்குங்க. சில்டு மில்க் ஆட் பண்ணியிருக்கங்காட்டி கூலிங்காக தான் இருக்கும். உங்களுக்கு இன்னும் கூலிங்காக வேணும்னா ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு சர்வ் பண்ணிங்க. இதில் நம்ம பால் பாதாம் பிசின்லாம் சேர்த்துருக்கங்காட்டி 1 டம்ளர் குடிச்சிங்கனாவே நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு மேலே டெக்கரேஷனுக்காக கொஞ்சமாக புதினா வச்சுட்டு இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான நம்மளோட நொங்கு மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த வெயில் காலத்தில் உங்கள் உடலை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு குக்கிங் ஹரிணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.